Hi family, welcome back to our channel. நான் அபிஷேக் பேசிட்டு இருக்கேன். நம்ம இன்னைக்கு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல ஒருத்தர் இருக்காரு. அது எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனா அவர் பேர் நான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிடுறேன். அவர் பேர் வந்து கோகுல். நம்ம கடைசியா கூர்க் vlogல ஃபுல்லா பாத்துருப்பீங்க. அவர்தான். அவரை நான் தனியா இப்ப பிக்சர் சைடுல போடுறேன். இவர்தான் அது பாத்துக்கங்க. ஓகேவா? இன்னைக்கு வந்து அவருக்கு பர்த்டே 20 something 24 23 22 something தெரியல. இன்னைக்கு அவருக்கு பைக் டெலிவரி எடுக்க போறோம். என்ன பிராண்ட் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் வந்து ஷோரூம் போயிட்டு கண்டினியூ பண்றேன். ஓகே ஃபேமஸ் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. பக்கத்துல பெல் பட்டன் ஆல் வச்சு பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோல போற நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். ஓகே நம்ம ஷோரூம் விட கண்டினியூ பண்ணுவோம். ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் அபிஷேக் பேசிட்டு இருக்கேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட பைக் டெலிவரி தான். நம்ம ஃபேஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அவருக்கு தான் எடுக்க போகிறோம். வாய்ஸ் பிரேக் ஆச்சா என்னன்னு தெரியல. நம்ம யாருக்கு வண்டி எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கோகுல் தான் இன்னைக்கு வண்டி எடுக்க போகிறோம். இன்னைக்கு தான் அவரோட எத்தனாவது பர்த்டேன்னு எனக்கு தெரியல, கரெக்டாக எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து பர்த்டே ஓகேவா. ரொம்ப நாள் கழிச்சு மோட்டோ பிளாக்ல பாக்குறீங்க. மோட்டோ பிளாக் வந்து ரொம்ப நாளா என்னால போட முடியல. இதுக்கப்புறம் மோட்டோ பிளாக் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும் ஃபேமு. இது நம்ம கூகுள் பர்த்டேல இருந்து ஆரம்பிக்கிறோம் திரும்பி. இதே மாதிரி கண்டினியூஸா வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் மேல இருக்கவங்கிட்ட கொஞ்சம் வேண்டிக்கங்க. ஏன்னா வந்து நம்மளால கண்டினியூஸா வீடியோஸ் கொடுக்க முடிய மாட்டேது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வருது, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு. அதனால தான் கொடுக்க முடியல. அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே கிளம்பிட்டானுங்க. இப்போதான் நம்ம ஷோரூமுக்கே கிளம்புறோம். அவனுக்கு வந்து கிளம்பி ஒரு 10 to 15 minutes இருக்கும் அவன் கிளம்பி. நம்ம இப்போதான் போறோம். இன்னும் நம்ம எங்க எடுக்க போறோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காமாட்சி ஹாஸ்பிட்டல் தாண்டி போய் எடுக்கணும் பைக்கு. நம்ம ஷோரூம்லாம் தாண்டி தான் போய் எடுக்கணும். நம்ம ஷோரூம்னா என்னடா நீ வச்சிருக்காத ஷோரூம்னு கேட்காதீங்க. நான் வண்டி எடுத்த ஷோரூமை தாண்டி போய் எடுக்கணும் அவனுக்கு வண்டி. எந்த இடம் பார்த்தீங்கன்னா அதான் காமாட்சி ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கேருந்து ரைட். கரெக்டாக அது எந்த லொக்கேஷன்னு தெரியல, நீங்கள் பாருங்கள். நான் வேணால் அந்த கடையோட லொக்கேஷன் தென் வந்து எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க ஒரு தடவை. ஓகேவா? அங்கேயே தான் வந்து N215 ஒரு பைக் எடுத்தோம். அதுவும் பஜாஜ் தான், பஜாஜ் பல்சர் N250. என்ன பண்ணுறானுங்க, வழி விட மாட்டானுங்க. அவங்க வேற முன்னாடியே போயிட்டாங்க. சாரி ஃபேமே, கோப்ரோ ஆங்கிள் எதனா மிஸ் ஆயிருந்துச்சுன்னா ரொம்ப 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 சாரி. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள்லாம் எதுவும் பார்க்கல, டக்குன்னு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். நம்மளுக்கு வேற டைம் லேட் ஆகுது. நான் இங்கே போய் அட்டன் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வேற போயிட்டு வேற வேலைக்கு போனோம். நைட் ஷிஃப்ட் ஒர்க் இன்னைக்கு, அதுக்கு வேற போகணும். இந்த டெம்போலாம் வந்து இதாங்க எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. சீக்கிரமாக வழியும் விட மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, பொறுமையாக உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த நம்ம கேம் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி. ஏன்னா திடீர்னு ஏதோ புதுசாக இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக கொடுக்கறதுக்கு நானும் பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் ஃபேமு. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன், அதுதான் சொல்ல போனோம். ஏன்னா ரொம்ப நாள் வந்து நானும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆரம்பிக்கலாம்னு சொல்லி இப்போதாங்க எனக்கு அந்த பழைய ஃபீல் வருது. நம்ம கேமராவை எடுத்து தலையில் ஹெல்மெட்டில் போட்டு தலையில் மாட்டினா தலைவலி வரும் ஒரு வலி. ஜஸ்ட் நவ் ஐ ஃபீல் தட். ஒரு 5 minutes ஆகிருக்காலும் தலைவலி வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கேருந்து நம்ம வேளச்சேரி போய் வேளச்சேரியிலேருந்து தென் வந்து அது எந்த இடம் காமாட்சி ஹாஸ்பிட்டல் போனோம். நானும் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகிறேன். ஆடியோ கிளியராக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மைக் வந்து கிட்டே தான் வச்சுருக்கேன். ஹெல்மெட் உள்ள கிளியராக இருக்கணும், ஆடியோ கிளியராக தான் இருக்கும்னு நம்புகிறேன்.
ஆனால் எனக்கு என்னன்னா வீடியோ தான் கரெக்டாக ஆங்கிளில் மாட்டுமா மாட்டாதான்னு இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு டவுட். வண்டி கிளியராக தெரியுமா தெரியாதா அதுவே டவுட்டாக இருக்குது எனக்கு. வண்டி கிளியராக வேறு தெரியணும், முன்னாடி உங்களுக்கு வியூவும் கரெக்டாக இருக்கணும். அது எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் செக் பண்ணி இருக்கணும். கோப்ரோ ஆக்சஸ் வந்து தம்பி மொபைலில் இருக்குது, அதனால் என்னால் டக்குன்னு அதை ஆக்சஸ் பண்ண முடியல. சரி, இருக்க வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைமில் இருந்து கொஞ்சம் மேலே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் லைட்டாக. ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக வேணால் நெக்ஸ்ட் டைமில் இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபேமே. ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வேளச்சேரி டு பெருங்குடி நடுவில் இருக்கும். இந்த ரோடு இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணல, இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ஒரு ஜஸ்ட் ஒரு 1 year ஆகுது. நம்ம இந்த சைடு வராதுனால நமக்கு தெரியல. சடன் ஸ்பீட் பிரேக் ஒன்று, அதுக்குள்ளே போயிட்டு இருப்பாங்களா நம்ம பசங்க ஷோரூமுக்கு? மேபி எனக்கு தெரியல, எனக்கு காலும் பண்ணல, எதுவும் பண்ணல. பார்ப்போம். நான் வந்து இப்போ கரெக்டாக வேளச்சேரிக்கிட்ட போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சா பிளாக் பண்ணி, அதனால் கொஞ்சம் பதட்டமாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா தலைவலிக்குதுங்க கொஞ்சம். கேம் எடுத்து போட்டு கேம் முன்னாடி ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ வீடியோ எடுக்க ஆரம்பிச்ச உடனே தலைவலிது. அது இல்லாமல் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் தலைவலி தான். நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து தூங்காமல் வெளியில் கொஞ்சம் பர்சனல் விஷயமா கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தேன். அதனால் வந்து தூங்க முடியல என்னால். சரி, ஓகே, இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயத்த. பார்ப்போம், இதுக்கப்புறம் நல்ல விஷயமா எல்லாம் நடக்கும், வேண்டிக்கலாம். சரி, ஓகே ஃபேமே. நான் அதுக்கப்புறம் நம்ம ஷோரூம் கிட்ட போயிட்டு பிளாக் பண்ணலாமா? மூஞ்சி ரொம்ப அலங்கோலமாக தான் இருக்குது. அப்படியே நம்ம உள்ளே போவோம். பசங்களாம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். உள்ளே எல்லாம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு பார்ப்போம். உள்ளதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பசங்க எல்லாரும். வேர் இஸ் கோகுல்? எங்க கையெழுத்து போடுறாரு, அதை போய் கொஞ்சம் காட்டுவோம். ஹாய் கோகுல். இந்தாங்க கோகுல், காலைல இருந்து உங்களுக்கு விஷ் பண்ணவே இல்லை. விஷ் ஹாப்பி பர்த்டே. ஆமா, பிறந்த நாள் வேற. எங்க தம்பி? எங்க உன் வண்டி எங்கப்பா? காமிப்பா, அதை நான் பார்க்கவே இல்லைப்பா. எல்லாத்தையும் இன்னைக்கே கவர் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். ஆமா, இவர் நேம் எனக்கு மறந்து போச்சு. ஏப்பா நேம சொல்லுப்பா. கிஷோர். இவரோட வண்டி அதுவும் நடுவில் நிற்குது. இப்போ ஹை பீக்கில் போயிட்டு இருக்குல்ல இந்த வண்டி, பீக்கில் போயிட்டு இருக்கு. ஹீரோ தானே? ஹீரோ 125cc. நான் நேத்தோ முந்தானேத்தோ பார்த்தேன். அம்மா கூட போறப்ப அம்மா உட்காரச்சு எங்கேயோ கூட்டு போன காலில் பைக்கோட. இது எதோட மூஞ்சி மாதிரியோ இருக்குடா பாக்குறதுக்கு. ஆனா எனக்கு அதான் கிளியரா தெரியல. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல வரும் பாத்திருக்கியா, அது மாதிரி மூஞ்சி மாதிரி இருக்குடா. ஞாயிற்றுக்கிழமை வண்டி எடுக்க போறேன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில பார்த்தா போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுது. இப்போ எப்போ எடுக்க போறான்னு தெரியும், வரணும்ன்றானா வரவேணான்றானா. அப்புறம் நைட்டு பார்த்தா போட்டோ எடுத்து அனுப்புறான். இவன் இந்த வண்டியில தான்டா இருக்கான். பிடிச்ச புடியா கோகுல் தான். வேற எதுவும் வேணாம், வேற எந்த வண்டியும் வேணான்ட்டான்டா. இந்த ஒருத்த மூஞ்ச காமிக்கணும். அவன் எந்த வீடியோலும் வரவே மாட்டான். நான் கொஞ்சம் க்ளோஸ் அப்ப காமிக்கிறேன் அவன் மூஞ்ச. தம்பி எங்கடா? ஐயோ சாமி, வேற இவன் தான். இல்லடா, அந்த நம்ம கூர்க் வீடியோலயே மாட்டல, ஃபேஸுக்கு மாட்டவே இல்லை. மூஞ்சி கொஞ்சம் ஓடும், இப்பதான் மாட்டிருக்கான். மாட்டு மடியை தூக்கி மாட்டு மடியை தூக்கி பார்க்க போறோம். ஆம்பளை வண்டியா பொம்பளை வண்டியா? ஆம்பளை வண்டி தான். நம்பர் பிளேட்ல வந்துட்டு இருக்கோம். பின்னாடி என்ன தூக்கி பாக்குறீங்க? அப்படி என்ன தெரிகிறது? என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. கொஞ்சம் சத்தமா பேசுற கோவில், கேமரா ரெக்கார்ட் ஆகாது.
ஏய் அந்த சிஎன்ஜி வண்டி எங்கடா? சிஎன்ஜி போட்டு கூகுள் சேஃப் டிரைவ் பேருக்கு மட்டும் தான் நான் டிரைவ் பண்ண மாட்டேன்னு தெரியும். இது யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. நம்ம செல்ஃபி இவர்தான். கூர்க்ல இருக்க வீடியோ பாருங்க. சரி மச்சான் ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணிட்டு தான் மச்சான் வெட்டணும். இவர் எல்லாத்துலயும் கோளாறு தான் கொடுக்குறாருப்பா. மச்சான் சொல்லமா? 1 2 3. என்ன மச்சான் என்னடா பண்ணுகிற நவீன்? போட்டுடலாம். அவன் வண்டி அவனே வெடிக்கிறான். நம்ம கூகுள் எந்த வண்டி எடுத்துருக்காருன்னா RS 200. மச்சான் RS 200 தானடா இது? கன்ஃபார்ம் தானே? RS 200 WABS நல்லா இருக்குங்க. இந்த தடவை ஷீல்டு பயங்கரமா இருக்கு. பாட்டு பாடுங்கப்பா. ஃபார்மாலிட்டி அதுதான் ஒரே பீஸ் எல்லாரும் முடிஞ்சிடணும். எடுத்தது ஒரு வண்டி, உக்காந்து சாப்பிடுறது இன்னொரு வண்டி இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எடுக்க போறாரு. ஏமாத்திட்டாங்க கோகுல். ஏய் கீர்ல இருக்க பாரா. அப்படியே வலிவிடு 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 வலிவிடு. ஆமா மச்சான். லோக் இருக்கு லோக் லைட்டு இதோ இருக்கு வந்துருச்சு பாரு எல்லாம். ஓ இந்த லைட் இல்லையே நினைச்சான் போல அவன். நம்மளுக்கு எங்கடா லைட்டோட இது என்ன லைட் ஃபுல்லா லைட் எதுவும் தோ இதுல அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பாரு. ஏய் நோரா எல்லாத்தையும் பிடிச்சி கிடக்குறேன் ஆட்டுவோம். பாத்தியா பாத்தியா நான் அங்க பாரு அங்க பாரு பெட் அடிக்கும். கோகுல் மூஞ்ச பாரு ஒரே குறையா இருக்கு. கோகுல் மூஞ்ச பாரு 5 நிமிஷம் ஆவல்றா அதுக்குள்ள 10 ஆட்டி ஆனு. ஒரு லைட் ஏன்டா எரியல? ஏய் அந்த லைட் ஏன் எரியலையா? எந்த லைட்ல எரியல? பாருடா எரியலடா. ஆனே பண்ணலடா. ஏன் ஆன் பண்ணல? ஆன் பண்ணலடா. ஆன் பண்ணா எரியும். ஸ்டார்ட் பண்ண நீ ஸ்டார்ட் பண்ணும்போது எரியல. நான் பாரு ஐயர் போட்டுரு பூஜை போ. ஐயர் போட்டு விட்ரு. தேங்காய் ஒரு மாலை வாங்கிக்கோ. பூலாம் வாங்காத மாலையா வாங்கு. 200 செலவானாலும் பரவாயில்ல மாலையா வாங்கி போடு. ஓகேவா? பாத்தியா அவன் புக் பண்ணிட்டானா? அது புக் பண்ணாடி என்ன வாங்க மெசி உனக்கு எப்படா வண்டி வேணும்?
வண்டி உண்டு இல்ல வண்டி வண்டி போயிடுமா எப்ப கேட்டா அதுக்கு ஏத்த மாதிரி நான் டேட் நாங்க உனக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி தரோம். நாளைக்கு நீ எத்தனை போவ மறுநாள் எங்க அம்மா பால் எடுத்துன்னு போவாங்க அத வந்து இருக்கட்டும் எப்போ வேணுமோ நான் எடுத்துன்னு போய்க்கிறேன். கீ எல்லாரும் வச்சுக்கீங்க நைட்டு வேணா எடுத்துன்னு போய்ங்க. 50 ரூபாய் கீ இருக்குது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏய் நவருப்பா நம்பர் ஓட்டுறாங்கப்பா. ஃப்ரான்சி நம்பரா? ஏய் 6699 நாலுமே 9 குத்தினீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ப்ரோ ஃபேன்சியா. 49 குத்தினா பயமா வந்துருங்க. 49 குத்தினா நல்லா இருந்திருக்கும். வெளில எடுத்துலாம். சரி ஓகே ஃபேமே வண்டி அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு சொல்லியாச்சு. நம்ம அப்படியே வெளியில் போயிட்டு அப்படியே பார்ப்போம். ஓகேவா? என்னது கோப்ரோ? சரி ஓகே ஃபேமே அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். நமக்கு ஒர்க்குக்கு வேறு போகணும், டைம் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அப்படியே வந்து வண்டி எடுத்துகிட்டு பூஜை போட போகிறாங்க. நம்மளாம் வந்து அவங்களாம் ஒன்றா போகிறாங்க. எப்போவுமே பூஜை போகிறப்ப நம்மளும் இருப்போம். பட் ஆனால் இந்த தடவை இருக்க முடியலை. சரி ஓகே சின்ன ஒரு ஃபீலிங் தான். சரி ஓகே பட் ஆனால் இதுக்கப்புறம் எல்லா வண்டி எடுக்கிறப்பையும் கடைசி வரைக்கும் இருக்கணும்ன்ட்டு ஒரு முடிவு எடுத்துக்கலாம். நம்ம வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க வண்டி எடுத்துறோம், கன்ஃபார்ம் பண்ணுவோம், செய்வோம். சப்ஸ்கிரைப் இல்ல யாராச்சும் ஒருத்தர் பிக் பண்ணி கிவ் அவே கொடுப்போம். நீங்க என்ன வண்டி கேங்களே கேட்டு பண்ணிடலாம். அதெல்லாம் சூப்பரா பண்ணிடலாம். அண்ணன் நல்ல மனசோட இவர்தான். டீச்சர்ஸ்னா சும்மாவா? நம்ம அந்த அளவுக்கு வரப்ப கன்ஃபார்ம் கிவ் அவே எல்லாம் கொடுப்போம். வண்டியே கிவ் அவே கொடுப்பாருங்க. சரி ஓகே ஃபேமே நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் 4 வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். ஓகே ஃபேமே பை.